ஒரே ஒரு எம்ப்ளாயி இல்லைன்னு சொன்னவங்க கூட 10 பேர் வச்சு வேலை வாங்குற அளவுக்கு சாமர்த்தியமா இருப்பாங்க. குறிப்பா கடந்த காலத்துல என்னதான் சம்பாதிச்சா கூட காசு இல்லைன்னு சொல்லி புலம்புன ராசி அந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அவங்க இந்த வருஷத்துல கண்டிப்பா கட்டுக்கட்டாக பணம் வைத்து செலவு பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, தனஸ்தானத்த குரு நேரடியா 7ஆம் இடத்து பார்வையா பார்க்குறாரு. அப்ப குரு பார்வை இருக்கும் பட்சத்துல கல்வி அவங்களுக்கு பயங்கர முன்னேற்றத்த கொடுக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் இந்த வருஷம். அவங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமுமே நடக்கும் இந்த காலகட்டத்துல. வாக்கு வன்மை ஏற்படும். வாக்கு பலிதம் வரும். அவங்க ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி அந்த வாக்கு பலிதம் என்பது அவங்க வார்த்தையை அலட்சியப்படுத்தி உதாசனப்படுத்துறவங்கள அவங்கள கூட்டு நல்ல அங்கீகாரத்தை கொடுப்பார்கள். தட் மீன் ஒரு பதவியை இழந்தவர்கள், பொறுப்பை இழந்தவர்கள் அல்லது ஒரு இடத்துல அவமதிக்கப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய அங்கீகாரத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமா 3க்கு 4க்குடைய சனி பகவான் குருவினுடைய வீடான 5வது இடத்துக்கு போறாரு. 5ல சனி வரும்பொழுது மட்டும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல தயவு செஞ்சு கவனமா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் 5ல ராகு விலகுது, புத்திர தோஷம் மாறுதுன்னு சொன்னா கூட 5ல திருப்ப சனி பகவான் போறதும் அது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். அப்ப பிள்ளைகளால் தேவையில்லாத மன உளைச்சல் வரும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க மேல கூடுதல் கவனம் செலுத்துங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. அவங்கள நினைச்சே உங்களுக்கு தேவையில்லாத மன கஷ்டங்கள் ஏற்படும். சின்ன பிள்ளைங்களா இருந்தா அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. டீனேஜ் பிள்ளைங்களா இருந்தா அவங்களுடைய பர்சனல் லைஃப் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தேவையில்லாத சிக்கல்கள்லாம் வரும்.